நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலூது ஷரீஃப் ஓதினோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இதை கபூல் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கத்தையும் அவருடைய ஃபைசானியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் இங்கே அன்பா அளிப்பானாக. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவிற்கு வழிபடுங்கள், அல்லாஹு ரசூலுக்கு வழிபடுங்கள். இனி ஒரு இடத்தில் அத்தியுர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ், ரசூலுக்கு வழிபடுங்கள், திட்டமாக நீங்க அல்லாஹுவிற்கு வழிபட்டு விட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வழிபட்டால் அல்லாஹுவிற்கு வழிபட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னுடைய குலஃபாக்களுக்கு வழிபடுங்கள். அபூ பக்கர் சித்தீக், உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபீ தாலிப் பிரதிநிதிகள் குலஃபாக்கள், இவங்களுக்கு வழிபடுங்கள். இவங்களுக்கு வழிபட்டாலே எனக்கு வழிபட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு நீங்க வழிபடுறீங்க, அதே போல என் குடும்பத்துக்கும் வழிபடுங்க. என் குடும்பம் சொல்கிற கருத்துக்களை ஏற்று அவங்களை அடிச்சு பற்றி பின்பற்றி நீங்க வாழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடையணும்னா, அல்லாஹுவை அடையணும்னா யாரு தேவை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் தேவை. அந்த குடும்பத்தை காட்டி கொடுப்பவங்க யாரு? அவங்களுடைய ஹலீஃபாமார்கள், அவங்களுடைய குலஃபாக்கள். அவங்க குலஃபாக்கள் சொல்றதை நீங்க கேளுங்க. அவங்க ரசூலுடைய குடும்பத்தை காட்டி கொடுப்பாங்க. ரசூலு குடும்பத்தை காட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, ரசூலையும் காட்டி கொடுப்பாங்க. ரசூலை காட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, அல்லாஹுவையே காட்டி கொடுப்பாங்க. அல்லாஹுவே காட்டி கொடுப்பாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கபூல் செய்யணும். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்க. ஸலவாத்து மாத்திரமல்ல, நபிக்கு எப்பொழுதுமே சலாம் சொல்லிக்கிட்டே இருங்க. நபிக்கு தொழுகைக்கு உள்ள மாத்திரமல்ல, தொழுகைக்கு வெளியிலும் ரசூலுக்கு சலாம் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க எப்போ அத்தஹியாத்துல உட்கார்ந்தாலும் யாருக்கு சலாம் சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுன்னு கூப்பிட்டு சொல்லணும். சொல்ல மாட்டேன் ஒருவர் வந்து விடுவாரேனால் தொழுக கூடாது. நான் சொல்ல மாட்டேன் ரசூலுல்லாஹ், அதே போல நான் ஸலவாத்து சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னா அவர் தொழுகை பரிபூர்ணமாக பாருங்க. நோன்பு வச்சா அதுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். ஹஜ் செஞ்சா அதுக்குள்ள கூலி கொடுப்பான். நீங்க தானம் தர்மம் செஞ்சா அதுக்குள்ள பரக்கத்தை கொடுப்பான். நீ தொழுதா நான் தொழுவேன்னு சொல்லலாம் உனக்காக. நீ நோன்பு வச்சா உனக்காக நான் நோம்பிக்கு அல்லாஹ் சொல்றானா. நீ ஹஜ் செஞ்சா உனக்காக நான் ஹஜ் செய்யணும்னு சொல்றானா. நான் சொல்ல. ஆனா என் நபியின் மீது நீங்க ஸலவாத்து சொன்னா, ஒரு ஸலவாத் நீங்க சொன்னா, அல்லாஹ்வாகிய நான் 10 ஸலவாத்து உங்கள் மீது சொல்கிறேன். நீ 3 ஸலவாத்து சொன்னீங்கன்னா ரசூலுல்லாஹ் மீது, உங்களுடைய தலைவர் ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் நான் 30 ஸலவாத்து சொல்வேன். யார் சொல்றாங்க? அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஸலவாத், இந்த மௌலூத் எல்லாமே ஒண்ணுதான். ஸலவாத்து வேற, மௌலூத் வேற, பிரிக்க வேண்டாம். எல்லாமே ரசூலை புகழ்வது, ரசூலை கண்ணியப்படுத்துவது. நம்ம எந்த அளவுக்கு ரசூலை கண்ணியப்படுத்துகிறோமோ, ரசூலை புகழ்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு எல்லா வகையான சிறப்பும் செழிப்பும் நம்ம குடும்பத்துல, தொழில, நம்ம பிச்சலங்கள வாழ்க்கையில எல்லாம் ஹைராய் கிடைக்கும். அது சந்தேகமே இல்லை. வரலாற்று எத்தனையோ கொடூரமான நோய் இந்த மௌலூது ஷரீஃப் ஸலவாத்தை அது நீக்கி கொடுத்திருக்கு. கடுமையான வறுமை, இந்த ஸலவாத்து மௌலூது அவங்களுடைய வறுமையை போக்கி கொடுத்திருக்கு.
டாக்டர்னால் கைவிடப்பட்ட எத்தனையோ வியாதிகள் இந்த மௌலூதும் சலவாத்தும் அவளை காப்பாற்றி இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு எது இருக்குது இந்த மௌலூது ஷரீஃபிலையும் சலவாத்திலையும். அதே போல வரலாற்று நிறைய விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அங்கீகரிக்கப்பட்டதுதான் மௌலூத் சலவாத். ரசூலுல்லாஹ் முன்னாடியே ரசூலை புகழ்ந்திருக்கிறாங்க. ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுல 2 மெம்பர் படி இருக்கு. ஒன்று ரசூலுல்லாஹ் ஏறுற மெம்பர் படி, இன்னொன்னு சஹாபி ஏறுற மெம்பர் படி. அது ஒரு மெம்பர் படி ரசூலுல்லாஹ், இன்னொரு மெம்பர் படி ஹஸ்ஸான் இப்னு தாபித். அவர் ஏறுவார் இந்த படி மெம்பர் படியில் ஏறி ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாட்டு படிப்பார். சந்தோஷம் மகிழ்ச்சி வந்தா கைய தன்னுடைய தலைக்கு மேல உயர்த்து துவா செய்வாங்க. சொன்னாங்க, யா அல்லாஹ் என்னை புகழுகிற இந்த ஹஸ்ஸான் இப்னு தாபித்துக்கு ஜிப்ரீலை கொண்டு உதவி செய்வாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்வதனால் மலக்குமாருடைய உதவியில் தான் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவிகள் கிடைக்கும், சாலிஹீன்கள உதவிகள் கிடைக்கிறது. அதே போல இந்த மௌலூது ஷரீஃப் நீங்க யா நபி ஸலாம் அலைக்கு நம்ம ஓதுறோம். அந்த நின்று சலாம் சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப் நான் நிற்கிறேன், ஆசிப் பாய் ரஷீத் பாய் வீட்டு நிக்கல, நான் எங்க நிக்கிறேன்? என்னுடைய மனம் என் உள்ளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பார் கால் மேட்டு நான் நிற்கிறேன். அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கால் மேட்டு நான் நிற்கிறேன். இந்த நிலையில நம்ம அஸ்ஸலாமு அலைக்க ஐயுவன் அஸ்ஸலாம், யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸலாத்துக்கு என்ன செய்வாங்க? பதில் சொல்வது மாத்திரமல்ல, அவனை பார்க்கவும் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு எப்ப நினைச்சிடாதீங்க. வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்க எந்த அளவுக்கு இஸ்ஸத் மரியாதை படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு ரசூல் நிச்சயமாக கூடயே இருப்பார், உங்களை பார்ப்பார். இந்த இந்தியன் ஹாஜி இப்ராஹிம் பாய் நீங்க சலாம் சொல்றீங்களா? மதீனாவை நினைச்சுக்காதீங்க, இங்க இருந்து நீங்க சொன்னா நான் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் நமக்கு தெரியறதுக்கு என்ன செய்யணும்? மௌலூது ஷரீஃப் ஆரம் வச்சுட்டால நம்முடைய ஹியால் எண்ணங்களை எங்க இருக்கணும்? மதீனாவில் இருக்கணும். இருந்து பாருங்களேன் இன்ஷா அல்லாஹ். ஜிஸ்தியுல் காதி, நக்ஷபந்தி, சுஹரவர்த்தி, சனூசி, ஃபஹீமுடைய துவா பர்க்கத்தை கொண்டு நிச்சயம் சத்தியம் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களுக்கு தென்படுவார். நமக்கு காட்சி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியம் உள்ள மஜ்லிஸாக யா அல்லாஹ் ஆக்கி அருள்பாலிப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.